ஒரு கிராமத்துல ஏழை விவசாயியான சிங்காரம் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டே இருந்தான். தன்னோட குடும்பத்துக்காக இரவும் பகலும் பார்க்காம கடினமா உழைச்சான். அவன் குடும்பத்துல மனைவி சிங்காரியும் மகன் ராஜாவும் இருந்தாங்க. ஒரு நாள் மகன் ராஜா கிட்ட பேசிட்டே இருந்தான் சிங்காரம். ராஜா, உங்க அம்மா வேலையா வெளியே போயிருக்கா. நானும் விவசாயம் பார்க்க நிலத்துக்கு போறேன். நீ வீட்டை பார்த்துக்கோ. இப்போ நம்ம கிராமத்தில் எவ்வளோ திருட்டு நடக்குதுன்னு உனக்கே தெரியும். அதனால் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போயிடாத ராஜா. சரிப்பா, நான் எங்கேயும் போல. நீங்கள் உங்கள் வேலைக்கு போங்க. சிங்காரம் தன்னோட நிலத்துக்கு போய் மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறான். அவன் தோண்ட தோண்ட ஏதோ ஒரு உலோகத்தோட சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. அங்க பளபளன்னு மின்னுற ஒரு பெட்டியை பார்த்தான். அந்த பெட்டியை மண்ணில் இருந்து வெளியே எடுத்து வச்சான். இந்த பெட்டி பார்க்க பளபளன்னு இருக்கே, இதுக்குள்ள புதையல் இருக்கும் போலையே. கண்டிப்பா பெரிய புதையல் இருக்குண்டோய். அந்த பெட்டியை திறந்து பார்த்த சிங்காரத்துக்கு கவலையாகி போச்சு. என்ன இது, புஸ்தகம் மாதிரி இருக்கு. எந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை செய்யறது? ஏதோ புதையல் இருக்குன்னு நினச்சி ஏமாந்து போயிட்டனே. அதுக்கு பிறகு சிங்காரம் அந்த பெட்டியை எடுத்து வச்சுட்டு வயல்ல மண்ணை தோன்ற வேலையை தொடர்ந்தான். அப்போ அவனோட மகன் ராஜா அவனுக்காக சாப்பாடு கொண்டு வந்தான். என்ன ராஜா, நீ வந்திருக்க? அம்மா வீட்டுக்கு வந்துட்டாளா? ஆமாப்பா, அம்மா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வாங்க சாப்பிடலாம். சிங்காரம் கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிட உட்கார்ந்தான். ஆஹா, இன்னைக்கு சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருக்கே. ஆமாப்பா, இன்னைக்கு அம்மா ருசியா சமைச்சிருக்காங்க. அப்படியே நாக்குல ருசி ஒட்டிக்கிச்சே. சிங்காரம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராஜா அந்த பெட்டியில இருந்த புத்தகத்தை பார்த்தான். என்ன புக்கு? விவசாயம் சம்பந்தப்பட்ட புக்கா? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லையே. இல்லை ராஜா, இங்கே தான் நம்ம நிலத்திலிருந்து இந்த புஸ்தகத்தை எடுத்தேன். என்ன புக்குன்னு எனக்கு தெரில ராஜா. அப்படியா? காமிங்க, என்ன புக்குன்னு பார்க்குறேன். இந்த புஸ்தகத்தில் அப்படி என்ன இருக்குன்னு புதைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரில. நீயே பார்த்து சொல்லு. அப்போ இது வெறும் காலி புக்கா? காலி புஸ்தகமா? எதுக்கும் இந்த புக்கை எடுத்து வைங்க, பின்னாடி உதவும். சரி, உனக்கு உபயோகமாக இருக்குதுன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் எப்போதான் நம்மளோட வறுமை ஒழியுமோ. சிங்காரம் திரும்பவும் மண்ணை தோன்ற வேலையில இறங்கிட ராஜா அந்த புத்தகத்தை எடுத்து அதில் அவனோட பேரை விரலால எழுதுறான். அவன் அப்படி எழுதுனதும் அந்த புத்தகம் பளபளன்னு மின்னி அவனோட எதிர்காலத்தை படமா அந்த புத்தகத்துல காமிச்சுது. இது நானா? நான் எப்படி இவ்வளோ பெரிய பையனா தெரியுறேன்? ஆஹா, இது ஒரு சாதாரண புக்கு மாதிரி தெரியல. இது ஒரு மேஜிக்கல் புக். இது மூலமாக நம்ம எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்பா, சீக்கிரம் வாங்கலாம். என்னாச்சு ராஜா? அப்பா, சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும். இதோ வர ராஜா. சிங்காரம் தோண்டுறதை நிறுத்திட்டு ராஜா கிட்ட போனாரு. என்னாச்சு ராஜா? அப்பா, இதை பாருங்களேன். யாரு இது? இது நீங்க தான்ப்பா. ஏய், இது அந்த புக்கு தானே? ஆமாப்பா, இது அதே புக்கு தான். ஆனால் இது சாதாரண புக்கு இல்லை. இந்த புக்கு நம்ம எதிர்காலத்தை காமிக்குதுப்பா. ஆஹா, இதை வச்சே நம்மளோட வறுமையை ஒழிச்சிடலாமா? அது எப்படிப்பா? அது எப்படின்னு நம்ம வீட்டுக்கு போனதும் சொல்கிறேன். ராஜாவும் சிங்காரமும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க. வீட்டுக்கு போய் சிங்காரி கிட்ட இந்த புத்தகத்தை பத்தி சொன்னாங்க. இந்த புஸ்தகத்தால நம்ம விதியை சொல்ல முடியுமா? இந்த புஸ்தகத்தை வச்சு இந்த கிராம மக்களோட எதிர்காலத்தை பற்றி சொல்லி நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் சொல்கிறது சூப்பர் ஐடியாப்பா. ஆனால் அப்பா, யாருக்காவது இந்த புக்கை பற்றி தெரிய வந்துச்சுன்னா அவங்க இதை திருடிடுவாங்களே. இதை யோசிக்கலையே. அப்ப இந்த புஸ்தகத்தை வீட்லயே வச்சிருங்க. யார் எதிர்காலம் பத்தி கேக்குறாங்களோ அவங்க பேரை துண்டு சீட்டுல எழுதி வாங்கிட்டு வந்து இந்த புத்தகத்துல பார்த்து ஒரு பேப்பர்ல எழுதிட்டு போய் மறுநாள் அவங்க கிட்ட கொடுங்க.
சிங்காரம் திட்டம் போட்டவனா மறுநாள் காலையில எழுந்து வேலைக்கு போகாம கிராமத்தை சுத்தி வந்தவன் சந்தைக்கு போய் கத்த ஆரம்பிச்சான். யாருக்கெல்லாம் உங்கள் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ உங்கள் பேரை ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுங்க. நாளைக்கு உங்களோட எதிர்காலத்தை பற்றி எழுதிட்டு வந்து கொடுத்த அப்புறம் 10 ரூபா கொடுத்தா போதும். இதை கேட்டதும் மக்கள் எல்லாம் சிங்காரத்துக்கிட்ட தங்களோட பேரை எழுதி கொடுத்தாங்க. சிங்காரமும் மறுநாள் அவங்களோட எதிர்காலத்தை ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து 10 ரூபாயும் வாங்கிக்கிட்டான். இப்படியே சிங்காரம் மக்களோட தலைவிதியை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சான். இது மூலமா மக்களுக்கு சிங்காரம் மேல பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அவனை எல்லாரும் புகழ்ந்து தள்ளினாங்க. அண்ணே, நீங்கள் எதிர்காலத்தை சொல்லுவீங்களாமே அப்படின்னு மக்கள் புகழ்கிறாங்க. என்னோட எதிர்காலத்தையும் சொல்லுங்களேன். கண்டிப்பாக முத்து, உன்னோட பேரை ஒரு துண்டு சீட்டில் எழுதி என்கிட்ட கொடு. நாளைக்கு இதே நேரத்தில் இங்கே வந்து உன்னோட எதிர்காலத்தை நான் சொல்கிறேன். சிங்காரம் சொன்ன மாதிரியே ஒரு துண்டு சீட்ல பேரை எழுதி சிங்காரத்துக்கிட்ட கொடுத்தான் முத்து. சிங்காரமும் எப்பவும் போல முத்து பேரை மேஜிக் புத்தகத்துல எழுதி அவனோட எதிர்காலத்தை படிச்சு பார்த்தான். ஒரு பெரிய தொழிலதிபர் முத்துவுக்கு நிறைய பணம் கொடுக்க போறத பார்த்தான் சிங்காரம். இத பார்த்த சிங்காரத்துக்கு பொறாமையாகி போச்சு. முழு எதிர்காலத்தையும் பார்க்காம பாதியிலேயே புத்தகத்தை மூடி வச்சுட்டான். முத்துவுக்கு ஒரு பணக்கார தொழிலதிபர் மூலமா நிறைய பணம் வரப்போகுது. அவன் பணக்காரனாக போறான். முத்துவ திசை திருப்பி நாம ஏன் அந்த பணத்தை வாங்கக்கூடாது? மறுநாள் காலையில முத்துவை சந்திச்சான் சிங்காரம். முத்து, எப்படி இருக்க? காலையிலே எங்க கிளம்பிட்ட? நான் நல்லா இருக்கேன்னா மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆனா நீ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகக்கூடாதே. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் நேற்று உன்னோட எதிர்காலத்தை பார்த்தேன். அதுபடி இன்னைக்கு உனக்கு நாள் சரியில்லை. நிறைய பிரச்சனைகளாக வரும். இது நிஜமா? இது வரைக்கும் நான் கணிச்சது எதுவும் தப்பாக போனதே இல்லை. சரி, அப்படின்னா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். முத்து அவனோட வீட்டுக்கு போக சிங்காரம் அந்த பணத்தை வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனான். சிங்காரம் மார்க்கெட்டுக்கு போனதும் அந்த பணக்காரனை சந்திச்சான். அவன் பை நிறைய பணத்தை சிங்காரத்துக்கிட்ட கொடுத்தான். சிங்காரம், முத்து வரேன்னா ஆளை காணோம். நீ முத்துவோட அண்ணன்னு தானே சொன்ன. இப்போ நான் அவசரமாக வெளிநாட்டுக்கு போகிறேன். திரும்பி வர்ற வரைக்கும் இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்க முடியுமா? யாரையும் நம்ப முடியல. இந்த பணத்தை வச்சு பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். இப்போ இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு பெரிய வீடாக கட்டுவேன். அவன் திரும்பி வரும்போது நான் இந்த இடத்துலையே இருக்க மாட்டேன். அப்புறம் என்னை கண்டுபிடிக்கவும் முடியாது. என்ன கனவா? சீக்கிரம் சொல்லு. பணத்தை பத்திரமா வச்சுப்பியா? கண்டிப்பா. நீங்கள் கவலைப்படாமல் வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க. இந்த பையை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சிங்காரத்துக்கிட்ட பைய கொடுத்துட்டு பணக்காரன் ஓடியே போயிட்டான். அவன் போனதும் போலீஸ்காரர் வந்து சிங்காரம் கையில இருந்த பைய பார்த்து அவன் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. தப்பு பண்ணிட்டியே சிங்காரம், வசமா மாட்டினியா? அவன் பேசக்கூட நேரம் கொடுக்காம போலீஸ் அவனை அடிச்சு ஜெயில போட்டுட்டாரு. ஜெயில போட்ட பிறகுதான் சிங்காரத்துக்கு அந்த பை நிறைய இருந்த பணம் திருட்டு பணம்னு அதை அவன் கிட்ட கொடுத்துட்டு போனவன் திருடன்னு தெரிஞ்சுது. மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு பேராசை பெருநஷ்டமாகி போனதை நினைச்சு வருந்தினான் சிங்காரம்.